வெல்கம் டு ஈசிஆர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா கேமின் கிளஸ்டர் அனாலிசிஸ் எப்படி எஸ்பிஎஸ்ல போகிறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளஸ்டர் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸை ஒரு செக்மெண்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை எப்படி அப்படின்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நாலேஜ் ரிலேட்டடு ஃபேக்டர்ஸ். ஸோ நான் கேட்டிருக்கிறது வந்து நாலேஜ் ரிலேட்டடாக தான். ஸோ 5 4 3 2 1 அப்படி வந்து நான் ஸ்கேலிங்கில் கேட்டிருக்கேன். ஓகே, இதுக்கான டேட்டா கூட இந்த இடத்துல நான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, மொத்தம் அங்கே 6 இருக்குது. ஸோ இங்கே 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இப்போ நான் நாலேஜ் கேட்டிருக்கனால இப்போ இது வந்து ஒரு ஸ்கேலிங்காக இருக்குது. ஓகே, இதை வந்து நான் அகெயின் சை ஸ்கொயர் போடணும்னா இதை நான் கேட்டகாரிக்கலாக கன்வெர்ட்டும் பண்ணணும். ஓகே, அதுவும் இல்லாமல் இதை நான் ஓவராலாக எத்தனை பேர் வந்து ஹை நாலேஜாக இருக்காங்க, மாட்ரேட் நாலேஜாக இருக்காங்க, லோ நாலேஜாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் வந்து இதுக்காக கிளஸ்டர் அனாலிசிஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டினேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா அனலைஸ், கிளாசிஃபை, கேமீன், கிளஸ்டர். ஓகே, ஸோ இதில் எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த வேரியபிள்ஸ்குள்ளே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ், எனக்கு வந்து நான் 3 கிளஸ்டர் வேணும்னு கேட்குறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து இது எல்லாமே வந்து நம்ம எதை பற்றி கேட்டிருக்கோன்னா நாலேஜ் ரிலேட்டட் தான் கேட்டிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு ஹை நாலேஜ், மீடியம் நாலேஜ், தென் லோ நாலேஜ், இந்த 3 கேட்டகரியாக எனக்கு 3 செக்மெண்ட்டாக பிரித்து வேணுங்கிறனால நான் வந்து இங்கே கிளஸ்டர்ஸ் வந்து 3 வேணும்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேவில் வந்து கிளஸ்டர் மெம்பர்ஸ் இதை வந்து டிக் பண்ணிக்கிங்க, தென் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸில் அனோவா டேபிள் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே 3 கொடுத்துருங்க. ஏன்னா நான் இங்கே ஏன் 3 கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு 3 கிளஸ்டர் சென்டர்ஸ் தேவைப்படுது. என்னென்னா ஒன்று வந்து ஹை, இன்னொன்று மீடியம், இன்னொன்று லோ. அதனால் நான் இங்கே 3 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே இனிஷியல் கிளஸ்டர் சென்டர் அப்படின்னு வந்துருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளஸ்டர், இது செகண்ட் கிளஸ்டர், இது தேர்ட் கிளஸ்டர். அதாவது இது 1 2 3ங்கிறதுக்காக இது வந்து லோ, இது மீடியம், இது ஹை அப்படின்னு நீங்கள் மீனிங் எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து இது அகைன் இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எது வந்து ஹை கிளஸ்டர் அப்படிங்க, ஹை மீன் வேல்யூ இருக்கிற கிளஸ்டர் எதுங்கிறது அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இனிஷியல் கிளஸ்டர் சென்டர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கிளஸ்டர்லேயும் எத்தனை ரெஸ்பாண்டன்ட் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அதாவது கிளஸ்டர் 1ல் வந்து 177 ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க, கிளஸ்டர் 2ல் 68 ரெஸ்பாண்டன்ட், கிளஸ்டர் 3ல் 157 ரெஸ்பாண்டன்ட்ஸ், டோட்டலாக 402 ரெஸ்பாண்டன்ட் நம்ம இந்த ஸ்டடிக்காக எடுத்துருக்கனால டோட்டல் வந்து 402. இதை ஃபஸ்ட் லெவலோ, செகண்ட் லெவலோ, தேர்ட் லெவலோன்னு இங்கே ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஓகே, இப்போது நம்ம இதில் வந்து எது ஃபஸ்ட் கிளஸ்டர், எது செகண்ட் கிளஸ்டர், எது தேர்ட் கிளஸ்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஃபைனல் கிளஸ்டர் சென்டர் இருக்குங்களா, இந்த ஃபைனல் கிளஸ்டர் சென்டரை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணி எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிடுங்க அப்படியே. ஓகே, இங்கே எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளஸ்டர்ஸ் 1க்கு கீழே இங்கே வச்சு ஆவரேஜ் ஒன்றுக்கு கீழே வச்சு இங்கே ஆவரேஜ் கொடுத்துருங்க. ஸோ இது டோட்டலாக இதோட ஆவரேஜ். ஓகே, தென் அதையவே இந்த 3க்கும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த 3 இதுக்கும் நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஹை மீன் வேல்யூ இருக்கிற கஸ்டம். ஸோ அப்போ இது வந்து ஹை. நெக்ஸ்ட் இது வந்து மாட்ரேட், இது லோ. ஓகே, ஸோ இப்போது தேர்டு வேல்யூ இருக்கிறது எல்லாமே வந்து ஹை நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸை வந்து தேர்ட் கிளஸ்டரில் இருக்காங்க. மீடியம் நாலேஜ் இருக்கிறவங்களா கிளஸ்டர் 2ல் இருக்காங்க, லோ நாலேஜ் இருக்கிறவங்களா கிளஸ்டர் 1ல் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ இதை இன்டர்பிரேட் பண்ணும்போது நீங்கள் இந்த டேபிள் எடுத்துக்கலாம், தென் கூடவே இந்த டேபிள் ப்ளஸ் நம்ம இங்கே மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதையும் வந்து இந்த டேபிள் கூடவே ஆட் பண்ணிக்கிங்க. கீழே மீன் வேல்யூன்னு போட்டு இதோட மீன் வேல்யூஸ் எழுதிட்டு கீழே இன்டர்பிரேட் பண்ணும்போது இந்த மீன் வேல்யூ இப்போ வந்து ஹை வந்து 4.49 தேர்ட் கிளஸ்டரில் இருக்குது. ஓகே, இப்போது தேர்ட் கிளஸ்டரில் 157 ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹை நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போது மீடியமில் பார்த்தீங்கன்னா 68 ரெஸ்பாண்டன்ட் வந்து மீன் வேல்யூ ஆஃப் 3.96 இருக்காங்க. தென் லோ மீன் வேல்யூ 177 ரெஸ்பாண்டன்ட் 3.42 இருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் இதுக்கு இன்டர்பிரேட் கொடுப்பீங்க. ஸோ இதான் வந்து கேமீன் கிளஸ்டர். Thanks for watching video.